வண்டி ஒரு 3 டேஸாக எடுக்கல. வாம பாட்டோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என் வண்டி தேர்ட் சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு. ஒரு 1 வீக் இருக்கும் கரெக்டாக. ஆமாம், இன்னையோட 1 வீக் ஆகுது. இந்த வீடியோ தேர்ஸ்டே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் தேர்ஸ்டே என் வண்டி தேர்ட் சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு. ஸோ அதோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ. ஒரு வண்டி சர்வீஸ் போகுது அப்படிங்கும்போது அதோட சர்வீஸ் காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை முடிக்காமல், ஏன்னா அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கும் பெருசாக யூஸாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சில டிப்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸு. நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் சொல்கிற விஷயம்லாம் இதுதான். ஸோ அதை சும்மா ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். கோப்ரோ வர ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. முன்னாடிலாம் எனக்கு இப்படி ஆகவே ஆகாது. அப்டேட் பண்ணது அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகி ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவும் இருக்க மாட்டேங்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை. நான் லாஸ்ட் வீடியோலேயே நிறைய கிளிப்ஸ் நான் ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது எதுவுமே கடைசி நான் பார்க்கும்போது இல்லை. ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அது உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் எடிட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணி, அது நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கண்டினியூஷன் இருக்காது. கொஞ்சம் கேப் விட்டு எடிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அதான் ரீசன். ஒவ்வொரு பைக்குக்கு ஒவ்வொரு சர்வீஸ் இன்டர்வல் இருக்கும். யமஹானா 3500 சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கேடிஎம்ஸ்க்கு ரெக்கமெண்டட் சர்வீஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 7500 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வண்டிக்கு 7500 கிலோமீட்டர் சர்வீஸ் இன்டர்வல் அப்படின்னா, இந்த வண்டிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4000 to 5000 சர்வீஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சர்வீஸ் வர்ற டேட்ஸை பொறுத்து கால்குலேட் பண்ணி விடுறது பெஸ்ட்டாக, இல்லைனா கிலோமீட்டர்ஸ் நம்ம ரன் பண்ணிவிட்டு விடுறது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த பீரியட் வைஸ், இந்த டேட் வைஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். வண்டி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கோ அப்போ தான் உங்கள் வண்டியோட இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டியது, உங்களோட சர்வீஸ் பண்ண வேண்டியது நீங்கள் ஓட்டினா தான் அதுக்கான ஒரு நீடு அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வண்டியே ஓட்டலை, 4 மாதத்துக்கு ஒருக்க என் வண்டி சர்வீஸ் பண்ணுறேன்னா அது வேஸ்ட் ஆஃப் மணி. இப்போ என்னோடய பைக் பார்த்தீங்கன்னா 7100 பக்கம் தான் ஓடி இருக்கும். ஆனால் நான் தேர்ட் சர்வீஸ் பண்ணிட்டேன். நீ எதுக்கு தேர்ட் சர்வீஸ் பண்ணேன் அப்படின்னா நான் சொல்கிறேன் அது என்ன ரீசன் அப்படின்னு. நான் இந்த இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணல, சும்மா ஜென்ரல் செக்அப் மட்டும் தான் பண்ணேன். நான் சொல்கிறேன் என்னென்னு. ஒரு மித்து எப்படின்னா பைக் எடுத்து டேட் ஆக அதோட இன்ஜின் ஆயில் கெட்டு போயிடும். அதனால் நம்ம அந்த டைம் இன்டர்வல் சேஞ்ச் பண்ணோம். இப்போ இதுக்கு ஒரு 4 மந்த்துக்கு ஒருக்க வரும், ஓகேவா? அப்போ 4 மந்த்துக்கு ஒருக்க நம்ம இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். இல்லைனா வண்டி இன்ஜின் சீக்கிரமாக போயிடும் அப்படிம்பாங்க. பிரேக் ஆயில், அதுக்கப்புறம் கூலண்ட் ஆயில், இது எல்லாத்தையும் மறுபடியும் ஃப்ளஷ் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஸோ அப்படி கிடையாது. இன்ஜின் ஆயிலுக்கு லைஃப் டைம் அப்படின்னு எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணாமனா எப்படி சொல்கிறேன்னா, வண்டி ஓடவே இல்லை. இப்போ நார்மலாக வண்டி ரன்னிங் ஆகுச்சு அப்படின்னா இப்போ 7500 கொடுத்துருக்காங்கன்னா, வண்டி எவ்வளோ ஓடுதோ அப்போ தான் அந்த இன்ஜின் ஆயிலோட விஸ்கசிட்டி அப்படிம்பாங்க. விஸ்கசிட்டி அப்போ தான் கம்மியாகும். நீங்கள் இன்றைக்கி சர்வீஸ் பண்ணி நிப்பாட்டிட்டீங்க, வண்டி 4 மாதம் எடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது அந்த இன்ஜின் ஆயில் நல்லா தான் இருக்கும், அது கெட்டு போகாது. எல்லா சர்வீஸ் சென்டரும் கிடையாது. ஒரு சில சர்வீஸ் சென்டர் எப்படின்னா, நீங்கள் கிலோமீட்டர்ஸே ஓட்டலை அப்படின்னாலும் நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது அவங்களோட மணி மோட்டிவாக அவங்க சர்வீஸ் வச்சு நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம வண்டிக்கு என்னென்ன டைமில் எதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். உங்கள் யூசர் மேனுவல் அப்படி நீங்கள் நார்மலாக யூடியூப், கூகுள் அடித்தாலே உங்கள் இப்போ ஒவ்வொரு கிலோமீட்டர்ஸ்க்கு ஒவ்வொன்று சேஞ்ச் பண்ணணும் அப்படிம்பாங்க. இப்போ இந்த வண்டி எடுத்துக்கோங்களேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 7500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ஏர் ஃபில்ட்ரு மாற்றணும், இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணி ஆயில் ஃபில்ட்ரு மாற்றணும். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் இந்த வண்டி இப்போ சர்வீஸ் பண்ண போகும்போது என்ன பையன் தான், என்னோட கொஞ்சம் சின்ன பையன் தான் ஃபஸ்ட் சர்வீஸ் அவங்க டியூக் 250 வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு அவன் ஃபஸ்ட் சர்வீஸில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்கிற ஒரு நாலேஜ் இல்லை. நான் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன். நான் அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். சர்வீஸ் நானாக பண்ணிக்கலாமா இல்லை கம்பெனி மூலியமாக பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 சர்வீஸ் இந்த வண்டிக்கு 3 ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. 3 ஃப்ரீ சர்வீஸ் நீங்கள் ஷோரூமில் கொடுத்து பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா சஸ்பென்ஷன் போயிருக்கனாலும் சஸ்பென்ஷனுக்கும் உங்களுக்கு சர்வீஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இருந்தாலும் 3 சர்வீஸ் பண்ணலை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சில ஸ்பேர்ஸ் ஏதாவது போகுது அப்படின்னா பேட்டரியே போகுது அப்படின்னாலும் அவங்க அது கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் 3 ஃப்ரீ சர்வீஸ்னால் நீங்கள் 3ன்னு இல்லை, உங்கள் வண்டிக்கு எத்தனை ஃப்ரீ சர்வீஸ் இருக்கோ அது வரைக்கும் கம்பெனியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓனாக நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம வண்டிக்குன்னு ஒரு மெக்கானிக் அமையிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதுதான் இருக்கிறதுலே ஒரு பைக் நீங்கள் லாங் டர்மாக மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஒரே மெக்கானிக் கொடுத்து நீ மெயின்டைன் பண்ணாதான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது நிறைய வண்டிக்கு அது கிடைக்காது. இப்போ சில வண்டிலாம் ஒரு 1 lakh கிலோமீட்டர்ஸ்லாம் ஓடுது அப்படின்னா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்.
ஏன்னா நீங்கள் ஒரே மெக்கானிக்ஸ்ட்டை கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் வந்து இந்த வண்டியில் வந்து இந்த பிரச்சனை இருந்திருக்கும், இதை நம்ம இப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். சின்ன சின்ன விஷயம், அதாவது எப்படின்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபியூல் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுறது, ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வண்டியோட சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ்லாம் வந்து நம்மளே பண்ணுறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம். இந்த வண்டி சர்வீஸ் போயிட்டு வரும்போது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. செகண்ட் சர்வீஸ் வந்து நான் 4500 கிலோமீட்டர்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து ஆயில் சேஞ்ச் வந்து தேவைப்படல. ஏன்னா 7000 தான் ஓடி இருக்குது அப்படிங்கும்போது வந்து நான் ஒரு 8000 மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து வாரண்டி கிளைம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்ட் சர்வீஸ் இன்டர்வல் வந்து நான் கொண்டு போய் விட்டேன். நான் சொன்னது வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, இதில் பிரச்சனை என்ன சொன்னேன்னா வந்து எனக்கு சொல்லுங்க, இந்த இடத்துல வந்து ஆயில் லீக் இருந்துச்சு. இது வந்து எதனால தான் வந்து இது வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கா தெரியுதா உங்களுக்கு? இந்த கேப் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. ஸோ இது ஆயில் லீக் இருந்துச்சு. ஆயில் லீக் ஆனாலும் என்னென்னு பிரச்சனை, எனக்கு இன்ஜின் ஆயில் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மெயினாக போனதே வந்து வண்டியோட ஏர் ஃபில்ட்ரு அண்ட் ஃபியூல் ஃபில்ட்ரு மாற்றிடலாம் அப்படிங்கிறதுனால தான் போனேன். ஆனால் சர்வீஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதை தவிர மிச்சம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் இருக்க ஏர் ஃபில்ட்ரு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து சூப்பராக இருக்குது, அதனால் நெக்ஸ்ட் சர்வீஸ் வரையும் ஓடும் அப்படின்னாங்க. அந்த ஏர் ஃபில்ட்ரு உங்கள்கிட்ட காட்டுறேன், இதை நீங்கள் பார்த்துட்டு வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஃபியூல் ஃபில்ட்ரு வந்து 7500 கிலோமீட்டர்ஸ் கொண்டு வந்து இந்த பைக்கு மாற்றணும். ஸோ அதை மாற்றிடலான்னு போனேன். பட் ஆனால் அதையும் மாற்றலை. கேட்டால் வந்து 12,000 தான் மாற்றுவாங்களாமா. பில்லு வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 800 வந்துச்சு. ஷாக் ஆகுதுல. நானும் இதே மாதிரி தான் ஷாக் ஆனேன். ஏன்னா வண்டியில் வந்து எதுவுமே பண்ணல, எந்த ஒரு ஸ்பேருமே மாற்றல. லைட்டாக இன்ஜின் ஆயில் டாப்அப்பு, இந்த கூலண்ட்லாம் டாப்அப் பண்ணினாங்க. இதெல்லாம் குறைஞ்ச மாதிரியே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக குறையாது. குறைஞ்சிருந்தாலும் வந்து ஒரு 10 ml 15 ml இந்த மாதிரி தான் இருக்கும். பிரேக் ஃப்ளூயிட் வந்து டாப்அப் பண்ணினாங்க. ஓகேவா, இது எல்லாத்துக்குமே சேர்த்து 800 வந்துச்சு. எங்கே பிரச்சனை ஆகுது அப்படின்னா, செயின் லூப் அடிக்க வேணாம்னு சொன்னேன் நான். அதில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து தயவு செஞ்சு போகும்போதே வந்து வண்டியை எடுக்க பிக்கப் பண்ண போகும்போதே வந்து செயின் லூப் எடுத்துகிட்டு போயிருங்க. செயின் லூப் வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு செம்மையாக காசு அதில் தான் இருக்கிறதுலே. அதாவது ஒரு பாட்டில் 100 ml பாட்டிலே 120 rupees தான் வரும். அவங்க ஒரு தடவை செயின் லூப் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு 125 to நான் யமஹாலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் 200 250 கூட பார்த்துருக்கேன். பில் வந்துருக்குது செயின் லூப்புக்கு. ஸோ அது ஒன்று நான் அடிக்க வேணான்னு ஜாப் கார்டில் எழுதுனாங்க. பட் அடிச்சிட்டாங்க. கேட்டால் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு, அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் சர்வீஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி அதையும் விட்டுட்டேன். செயின் டைட்டு நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். நான் இந்த வண்டி வந்து 5000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கும்போது வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் ட்ரைவ்ஸ் பாக்கெட் அப்படிம்பாங்க, அந்த குட்டிஸ் பாக்கெட் இருக்கும்ல, அது வந்து எனக்கு வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இங்கே பக்கத்தில் இருக்க மெக்கானிக்ஸ்லாம் போய் கேட்கும்போது வந்து ஃப்ரண்ட்ஸ் பாக்கெட் போயிடுச்சு அப்படின்னா ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வரும்போது வந்து எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ அவ்வளோ டைட் வச்சுருவாங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டியில் ப்ளேவே இருக்காது. அவங்க டைட் வைக்கும்போது என்னடா பண்ண அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து செயின் லூஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியும். எப்படின்னா அந்த ரன்னிங்லேயே வந்து சவுண்ட் வரும். வண்டி செயின் லூஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரன்னிங்லேயே சவுண்ட் வரும், நம்ம பிரச்சனை இருக்கும். பட் நீங்கள் ஓவர் டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது சத்தியமே தெரியாது. அது ஓவர் டைட் ஆகும்போது வந்து ரொம்ப பிடிச்சி ஓடும். எப்படின்னா செயினில் ப்ளேவே இருக்காது. நீங்கள் டபுள்ஸ்லாம் வச்சு கூப்பிட்டு போகிறீங்க, பில்லியன் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகும்போது கூட கொஞ்சம் அது வந்து டென்ஷன் ஜாஸ்தியாகி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ட்ரைவ்ஸ் பாக்கெட் போயிடுச்சு. நான் வந்து இந்த சர்வீஸில் வந்து பண்ணிட்டு வந்தாங்க, அதே மாதிரி தான் இருந்துச்சு. செம்ம டைட்டு, உங்களுக்கு ப்ளேவே இருக்காது சுத்தமாக. நான் வந்து சொல்கிறேன் ப்ரோ, இது ரொம்ப டைட்டாக இருக்குது, ஓவர் டைட்டாக இருக்குது, இதை கொஞ்சம் லூஸ் பண்ணித்தாங்கன்னா இது அப்படி தான் ப்ரோ இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து வண்டியை வந்து கரெக்டாக செயின் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. என்னன்னா நான் சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சரி நானும் ஓகே பரவாயில்ல நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு வந்து 30 கிலோமீட்டர்ஸ் வரும். 30 கிலோமீட்டர்ஸில் சரியான சவுண்டு செயின் நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் சின்ன விஷயம் தான், இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, இதை போய் இவ்வளோ பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் வந்து உங்களுக்கு வந்து வண்டியில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடும் சீக்கிரமாக. கொஞ்சம் வரைக்கும் வந்து உங்கள் பைக்கை வந்து நீங்கள் மெயின்டைன், உங்களோட ஓன் கேர் எல்லாமே வந்து நீங்கள் டூ இட் யுவர் செல்ஃப், நீங்கள் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கிற மாதிரி வந்து யாருமே பார்த்துக்கவே மாட்டாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் சர்வீஸ் சென்டரில் விட்டுட்டு நீங்கள் அதை நின்று பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கை ஹேண்டில் பண்ணுற விதத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து வண்டியை கண்டிப்பாக சர்வீஸ் சென்டரை எடுத்து போக மாட்டீங்க. அது அவங்க மேலே தப்பு கிடையாது. அவங்க 10 வண்டி 15 வண்டி அட் டைமில் எடுத்து போட்டு பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்கு எல்லா வண்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதோட கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ சர்வீஸ் ஃபுல்லாக ஷோரூமில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒர்க்ஸ், இப்போ ஃபோர்க்கு ஆயில் சீலு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் டூல்ஸ் வச்சு நம்மளால் பண்ண முடியாத விஷயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கம்பெனியில் விட்டு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் ஃபுல்லாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். நான் வந்து ஒவ்வொரு டைம் வந்து சர்வீஸ் பண்ணும்போது வந்து இதெல்லாம் செக் பண்ணுவேன். இப்போ வந்து கரெக்டாக வண்டி வந்து 6970 ஓடி இருக்குது. நான் கரெக்டாக 8000 வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து வீடியோ வேணால் கேளுங்க, அப்போ கண்டிப்பாக எடுத்து போடுறேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி இதை பற்றி தான் பேசலாம்னு நினச்சேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டென்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.